இந்த உலக வாழ்க்கையில் பிள்ளைங்கன்றது எது வரைக்கும்னா கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான் தனக்கு பிள்ளைங்க. கல்யாணம் பண்ணி ஆகி போச்சுன்னா இன்னொருத்தினுடைய புருஷனாகி போகிறோம். அப்போது நம்ம உரிமை ஆகணும், நம்மளை விட்டு போயிடுச்சு. அதே மாதிரி பெண்ணும் அப்படி தான். கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் நம்ம பொண்ணு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அது இன்னொருத்தனுடைய பொண்டாட்டி. அப்போ நம்ம ஒரு உரிமை இருந்துட்டோம். இதை நிறைய தாய் தகப்பனுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கல்யாணம் பண்ண பிறகு கூட அந்த பிள்ளைங்கன்ற உரிமையை கொண்டாடும் போது தான் அந்த குடும்பத்தில் பூகம்பமாக வெடிச்சு போகுது. ஆனால் கல்யாணம் பண்ண பிறகு அவனை விட்டுடணும். அவன் வாழ்ந்தா வாட்டம், சாப்பிட்டா சாப்பிட்டான், நமக்கு என்னடான்னு ஒதுங்கி நின்னுடணும். நீ ஒரு முறை 2 முறை சொல்லி பார்க்கணும். எடுக்கலைன்னா விட்டுடணும். அவங்ககிட்ட போய் மல்லு கட்டினா அந்த குடும்பத்துக்குள்ளே குழப்பம்தான் வருமே தவிர நிம்மதி வராது இல்லையா? அதனால் விட்டுடுறது நல்லது. நீ பாட்டுக்கு நீ வாழணும், அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்ந்தும் போட்டோம். நீ எப்படியாவது வாழ்ந்தும் போ, அவன் எப்படியாவது வாழ்ந்தும் போட்டோம். அவன் மேலே நீ அக்கறை கொண்டீன்னா உனக்கு தான் தொல்லை வரும்.